ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இதை அநேகர் அநேக விதமாய் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதில் மறைந்திருக்கிற ஒரு ரகசியத்தை மட்டும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரும் காரியங்களை குறித்து என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்படி என்றால் தேவனிடத்தில் வரும் காரியங்களை குறித்து நாம் விசாரிக்கும் பொழுது அவர் சிலவற்றை நமக்கு செய்து விடுகிறார். சில நேரங்களில் சிலர் பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அதில் வரும் காரியங்களை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எனக்கு நீ என் கரங்களை குறித்து எனக்கு நீ கட்டளையிடக்கூடுமோ என்று தான் இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படியாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன? நாம் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டால், ஒரு கட்டளையை பிறப்பித்தால் அதை அவர் அப்படியே செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரோ அதே போல நாமும் சில கட்டளை அதிகாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எதின் மேல்? வானங்களின் மேல், பறவையின் மேல், மிருகத்தின் மேல், அவைகளை ஆண்டு கொள்ளும்படி நமக்கு அது கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய கரங்களின் கிரியைகளை குறித்தும், அவருடைய கரத்துக்கல்ல, அவருடைய கரங்களின் கிரியைகள், இதை தப்பிதமாய் நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்ணி, அதாவது அதை வியாக்கியானம் பண்ணி சொல்லும்போது தான் அதில் பிரச்சனை உண்டாகிறது. அவர் கரத்திற்கல்ல, என் கரங்களின் கிரியைகளுக்கு, அவர் கரத்தினால் உண்டாக்கப்பட்ட கிரியைகள், அவைகளுக்கு நாம் கட்டளையிட முடியும். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உனக்கு கடுகளவு விசுவாசம் என்றால் அந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்றால் அது அப்படியே ஆகும். இதான் விசுவாசம். குருட்டு கண்களை இயேசுவின் நாமத்தில் திற என்று சொன்னால் அது திறக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். இதுதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நாம் கட்டளையிடுகிறது. அப்போ என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம் ரட்சிக்கப்படாத குழந்தைகள், நம் ரட்சிக்கப்படாத வீட்டார், நம் ரட்சிக்கப்படாத உற்றார் உறவினர்கள், இவர்களை குறித்த ஒரு கட்டளையை நாம் பிறப்பிக்க முடியும். அதே போல் அவர் கரத்தின் கிரியைகளை குறித்த காரியத்தில் நாம் கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை ஆண்டவர் செய்கிறார். என்ன கட்டளை? அவர்களை காத்து நிழல் விலகட்டும் என்று அவைகள் நாம் கடிந்து கட்டளையிடுகிறோம். அதே போல் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற கிரியைகளை அழித்து நாம் ஜெபித்து கட்டளையிடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துவிட முடியும். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கான காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது தேவனிடத்தில் கேளுங்கள், கட்டளை பிறப்பியுங்கள். அப்பொழுது அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். யோசுவா, அந்த சூரியன் அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த யுத்தம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அது மாலை வேலை ஆகிவிட்டால் யுத்தம் செய்ய முடியாது. அவர்கள் ஓடி பதுங்கி விடுவார்கள். எனவே இந்த யோசுவா தேவனிடத்தில் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், சூரியனை அயனோன் மேலும் சந்திரனை கிவியோன் மேலும் நிற்கும்படி, தரித்து நிற்கும்படி
அவன் தேவனிடத்தில் கேட்டுவிட்டு அவன் ஜெபித்து கட்டளையிடுகிறான். அது அப்படியே நடந்தது. இது கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுகிறது. அப்போ நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று புரிந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆட்கொண்டிருக்கிற அந்த வஞ்சக ஆவி, அந்த மனிதர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களை ஆட்கொண்ட வஞ்சக ஆவி, அதை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, அந்த கிரியைகளை கடிந்து கொண்டால் போதும் அவர்களை கர்த்தர் மேற்று விடுவார். சிலர் மற்றவர்களுக்கு முன்பாக பெரிய மனிதனைப் போல காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி சில தீமைகளை நமக்கு செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டால் போதும் அந்த மனிதர்களிலிருந்து அந்த ஆவிகள் விலகும், அந்த மனிதர்களை ஆதாயம் செய்து விடலாம். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருடைய நாமத்தினாலே நாம் நம்முடைய ஜனங்களை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கவும் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை சரியான விதத்தில் கையாளும் போது நிச்சயம் அது நமக்கு பலனை கொடுக்கும். ஆமென். ஆமென்.